அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும் நான் கேட்டால் என் நண்பன் குமார் எனக்கு உதவி செய்வான். இதை இங்கிலீஷில் மாற்றணும், அவ்வளோதானே. அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும், இல்லாவிட்டால் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணணும். இல்லாவிட்டாலும் அப்படின்னு வந்தால் அதில் ஈவன் இஃப் யூஸ் பண்ணால் போதும். அப்போ அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும், அவனிடம் பணம் இல்லைங்கிறது எப்படி சொல்லுவோம்? he doesn't have money. அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும் ஈவன் இஃப் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஈவன் இஃப் he doesn't have money. நான் கேட்டால், இங்கே இஃப் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். if I ask, என் நண்பன் குமார் எனக்கு உதவி செய்வான். my friend குமார் will help me. அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும் ஈவன் இஃப் he doesn't have money. நான் கேட்டால் if I ask, என் நண்பன் குமார் எனக்கு உதவி செய்வான். my friend குமார் will help me. அவ்வளோதாங்க இங்கிலீஷு. இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கு. இதை மாற்றியும் சொல்ல